துளாராசி அன்பர்கள், பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்பணும் அப்படின்னு நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா, பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இந்த கிரக நிலைகள் படி உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. எப்பவுமே திருப்தி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். என் குழந்தை இதை பண்ணிட்டா நல்லா இருக்கும், அதை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியுது, ஏன் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, தயவு செஞ்சு எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் ஆண்களுக்கு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கான வழி உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்கள், கோவம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. கோவத்தினால எதையுமே காரியம் சாதிக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு எல்லாமே வேகமா நடக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வேகத்தை குறைச்சிட்டு பொறுமையை நிதானமா கடைபிடிக்கிறது நல்லது. ஏமாற்றம் அப்படின்றது நீங்க நிறைய சந்திக்கணும், துரோகம் அப்படின்றது நிறைய சந்திக்கணும். இந்த மாதிரி நிறைய சந்திக்கும் போது ஒரு ஏமாற்றம்னா சின்ன நடுமண்ட அடிச்ச மாதிரி ஒரு ஃபயரை நமக்குள்ள ஏற்படும். அந்த காலம் வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி, உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான அங்கீகாரத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு இந்த மாதம். இது வரைக்கும் திருமணம் ஆகலையா, ரொம்ப அழகான வசதியான வீட்டு பொண்ணு வாழ்க்கை துணையா வரும். அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா திடீர் அதிர்ஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கும். துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? நாங்கள் ரொம்ப நாளாக நல்லா இல்லைங்க, இந்த மே மாதமாவது ஏதாவது ஒரு நல்ல பலன்களாவது சொல்லுங்க அப்படின்னா இருக்கிறத சொல்கிறோங்க. எதுக்கு மாற்றி மாற்றி சொல்லுவானே. இருக்கிறது என்ன? 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு. இதில் முதல்ல ப்ளஸ் என்ன? நம்ம பூர்வீகத்தில் அம்மா சொல்லும், நம்ம அப்பா கண்ணே பெரிய பணக்கார வீட்டு பையன், நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்றதுனால உங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நாங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லைஃப் வாழறோம் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுங்க. இந்த காலகட்டம் பாருங்கள், ஏதோ எங்கள் அம்மா சொல்லுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். இந்த காலகட்டம் பாருங்கள், எங்கள் அத்தைன்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. என்ன சொல்லுது, கண்ணு இவ்வளோ அமௌண்ட்டு இந்த இதில் நீ கையெழுத்து போடு கண்ணு, இவ்வளோ அமௌண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுது. ஏன் கையெழுத்து போட சொல்லுது? ப்ராப்பர்ட்டி வியாபாரம் பண்ண போகிறாங்க, அதனால் வாரிசுதாரர்கள் கையெழுத்து போடணும் இல்லைங்களா, அதனால் என்னை கையெழுத்து போட சொல்லுது. ஆனால் இது கொடுக்குறது என்னமோ இவ்வளோ அமௌண்ட்டு, ஆனால் அந்த சொத்து பெரிய லெவலில் சொத்து பல கோடி வரும், அதனால் இதை தெரிஞ்சுக்கு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பூர்வீகம், நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு சொத்து பற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அந்த மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு ரைட், இது ஒரு பெரிய ப்ளஸ் நடக்கும். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. குழந்தைங்க பெருசாக என் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும், பெருசாக மாற்றம் இருக்காது. சரி, குழந்தைங்க சார்ந்து ஏதாவது நல்லது நடக்குமா? பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது ஒரு பெரிய ப்ளஸ். 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி ரோக சனியாக இருக்கார். அம்மா சனி உங்களுக்கு ரோக சனியாக இருந்து கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஏகப்பட்ட கடன் இருக்குது, அவர் எப்படி கடன் அடைப்பார்? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லூப் லைன் அப்படின்றது உங்களுக்கு வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கடன் அப்படின்றது அடையும். ப்ராப்பர்ட்டி ஏதாவது வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறது, இல்லை தனிநபர் கடனை பேங்க்கில் லோன் வாங்கி கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து, இதெல்லாம் சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும். இது வரைக்கும் திருமணம் ஆகல, நல்ல புத்திசாலியான பொண்ணு எனக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரனா அமைஞ்சிருக்கு, நல்ல புத்திசாலியான பையன் அமைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி என் மனைவினோட புத்திசாலித்தனத்தை என்னோட தொழிலுக்கு நான் பயன்படுத்திக்கினேன், என்னோட கணவனோட புத்திசாலித்தனத்தை எப்படி இன்னும் பாசிட்டிவாக கொண்டு போகணும் நான் பயன்படுத்திக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்களும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களால் ஆதாயம் வரும், பெண்களால் முன்னேற்றம் வரும் ஆண்களுக்கு. ஆனால் உறவு முறையில் கவனம் வேணும். நான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமசி போகக்கூடாது. நட்பு நட்பாகவே இருக்கட்டும், அந்த நல்ல உறவு அப்படின்றது நல்ல உறவாகவே இருக்கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நட்புக்கும் காதலுக்கும் ஓர் இழை தான் பாக்கி, காதலுக்கும் காமத்துக்கும் ஓர் இழை தான் பாக்கி, அந்த ஒரு இழை அறுக்காமல் பார்த்துக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் ஆண்களுக்கு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கான வழி உண்டு. ஆக வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. அப்பானோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் ஆகுங்க. ஆல்ரெடி அப்பாவுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, நல்ல முன்னேறி வந்துடுவார், கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தில் கேது. வெளிநாட்டில் போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு உண்டு. சூப்பர். பிற்பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னா கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வருவார். அப்போ மனைவி கிட்ட விட்டு கொடுத்துடுறது, கணவர்கிட்ட விட்டு கொடுறது, பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது, இது நல்லது. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும். அப்பானோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றதுக்கு வச்சுக்கோங்க. பிற்பகுதியில்
முற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் வரும், பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்துலையும் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பகைச்சிக்கிறது வேண்டாம். தாய் வழி சொந்தம் தாய் மாமன் கிட்ட பகை அப்படின்றது வேண்டாம். மாமனாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு, அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதமாமி. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நண்பர்கள், உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த மாதம்? அதாவது எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமாக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? என்னன்னா சூரியனே வந்து உங்களோட ராசி தான் நீச்சம், சனி உச்சம் பெறக்கூடிய ராசி நீங்கள் தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலை. இந்த நிலைக்கான ராசியில் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் எப்படிங்க கரெக்டாக இல்லாமல் இருப்பீங்க? நியாயம், நீதி, நேர்மை, உண்மைன்னு சொல்லிட்டு போராடிட்டே நிறைய பேரை பகச்சிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாவுக்கு உண்டு. நான் கரெக்டாக தான் இருக்கேன், நீ ஏன் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டே வந்து நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் அப்படின்றத அடையக்கூடிய நிலை உண்டு. பொதுவாக இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகள் படி உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. எப்பவுமே வந்து திருப்தி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். என் குழந்தை இதை பண்ணிட்டா நல்லாயிருக்கும், அதை பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், எல்லாமே எனக்கு தெரியுது, ஏன் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. தயவு செஞ்சு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. சொல்லுவாங்க இல்லையா, விரலுக்கு தக்கன வீக்கம்ன்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ, அந்த குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்னவோ அவ்வளோதான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிறைவு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கிக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரியா பெரிய விஷயங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மன வருத்தத்துக்கு அடையக்கூடிய நிலை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, என்னோட உறவு சொல்லிட்டாங்க, இதை நான் நம்புகிறேன், பெருசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பெரிய எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதையும் அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் லாக் ஆகிடாதீங்க. அது ரொம்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கி விட்டுரும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துட்டு தன்னோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் எப்பயுமே வந்து கண்டுக்காம விடக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணி பெரிய ஆகணும், ஏன்னா கடன் அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டைமில் ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த பிளானை நோக்கி இவங்க நிறைய வந்து தூக்கத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க இந்த டைம் பீரியடில். அதனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ நைட்டு இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் இது இன்றைக்கி பூஸ்பமாக ஆகுது, பெரிய பிரச்சனையாக வருது. அப்போ பல நாளாக ஒரு நோய் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இப்போ வெளியே தெரிய வரும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். கரெக்டான மருத்துவம் அப்படின்றது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது உண்டு. இன்னொன்று என்னென்னா கலத்திரம், நம்மளுடைய பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா சூரியன் உச்சமாக வர இருக்க, உங்களுடைய ராசியில் சூரியன் நீச்சம். இத்தனை நாளும் வந்து புரிஞ்சுக்காதவங்க இப்போ வந்து இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகும். உட்காந்து பேசினா பிரச்சனை தீர்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் உட்காந்து பேசினாலே பிரச்சனை பெருசாகுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ வார்த்தைகள் கவனம். எப்பவுமே ஃப்ளோவில் பேசும்போது என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் படப்படன்னு பேசுவாங்க, அடுத்த செகண்ட் அவங்களுடைய கோவமே அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கும் இணைப்பு பலமாக இருக்கக்கூடிய நபர் தான். பெருசாக வந்து கோபதாபத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ஒரு வார்த்தை பேச போய் அங்கே வேறு மாதிரி கன்வே ஆகி ஒரு பெரிய பிரச்சனையே ஆகி குடும்ப உறவுகள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பர்டிகுலராக பார்ட்னர் கூட பிரச்சனைகள் பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற ஆள் கூட சரி, உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதாவது நட்பு வட்டாரத்தில் வந்து ஒரு இதுவாக இருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளையும் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடிய நிலைகள் வரலாம். ஏதாவது குலதெய்வ கோயில் விட்டு போயிருந்துக்கு, நான் போய் திருப்பி பார்க்கணும், பிள்ளைங்களுக்காக நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், லீவ் டைம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். எத்தனை பேர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதை பர்டிகுலராக பார்க்கும்போது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பறக்கணும், எனக்கு வந்து விமானத்தில் பறக்கணும்னு ஆசை இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு இருக்கவங்க இந்த டைம் ஆஃப் பீரியடில் நிறைய பேர் போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாருங்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, என்ன மேடம் நாங்கள் பாட்டுன்னு எத்தனையோ பிரச்சனைகளில் எத்தனையோ கஷ்டங்களில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், எங்களுக்கு ஏதோ கொஞ்சோண்டு ஒரு ஸ்கோப்பு கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஸ்கோப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜோதிடர்கள்லாம் சும்மா இருக்கீங்களா, தேவையே இல்லாமல் எங்களை உசுப்பேற்றி விட்டுறீங்க, என்ன சாமியும் உசுப்பேற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம் விருச்சிகம், சபிக்கப்பட்ட ஒரு ராசி. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, அதே மாதிரி ஏமாற்றப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்லாம் வேற எல்லாரும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு ஒரு நம்பிக்கையும் கெடுத்துடுறீங்க. ஆக மனதளவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்கிறீங்க. ரொம்ப
எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளும் நான் விருச்சிகத்தை பற்றி நெகட்டிவ் சொன்னதே கிடையாது. ரீசன் என்ன? என் குழந்தையே விருச்சிகம். அப்போ உங்கள் குழந்தை விருச்சிகன்றதுனால மட்டும்தான் நீங்கள் நெகட்டிவ் சொல்ல மாட்டீங்களா? இல்லைம்மா, அதுக்கும் மேலே அப்பாற்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில். 2 ராட்சஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் உச்சமடைகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை யாராவது புதைக்க முடியுமா அப்படின்னா, 100 அடி ஆழம் தோண்டி உங்களை புதைச்சாலும் நீங்கள் முளைச்சி வருவீங்க, ஆலமரமாக தழைச்சி நிற்பீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையினோட யதார்த்தமான உண்மை. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க சொல்கிறதும் பொய் இல்லை. ஆனால் அதில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏமாற்றம் அப்படின்றது நீங்கள் நிறைய சந்திக்கணும், துரோகம் அப்படின்றது நிறைய சந்திக்கணும். இந்த மாதிரி நிறைய சந்திக்கும் போது ஒரு ஏமாற்றம் நச்சுன்னு நடுமண்ட அடிச்ச மாதிரி ஒரு ஃபயரை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த காலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கான காலம். பறக்கணும் அப்படின்னா வானமே இல்லை உங்களுக்கு. ஆக இந்த மாதிரிலாம் தேவையில்லாத குழம்பி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களா யோசிக்காதீங்க. சாதிக்க பிறந்த பர்சன்ஸ் தான் நீங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் மேலே பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது? 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்காம்மா. வெளிநாடு போய் வருமானம் ஈட்டக்கூடிய பிராப்தம், வெளிநாடு படிக்கக்கூடிய பிராப்தம். நான் முதல்ல கார் வச்சுருக்கேங்க, இந்த காலகட்டம் ஒரு கம்ஃபர்ட் கார் வாங்கினேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடு இருக்குங்க, இந்த காலகட்டம் ஒரு லக்ஸரிஸான வீடு வாங்கினேன். ஆக என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். இதுக்கு ராகுவே கேரண்டி. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? அம்மானோட ஹெல்த்தில் கவனம் தேவை, உங்களோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு வரதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. சனி 5ஆம் பாவத்தில் இருக்கான், சனி பஞ்சம சனியாக இருக்கா. உங்களோட பஞ்சங்கள் எல்லாம் என்னென்ன அத்தனையும் போக்கக்கூடிய பொசிஷன்லேயே சனியே இருக்கா. பஞ்சம சனி என்ன பண்ணுவோம்மா, நான் விருச்சிகமா, எனக்கு ஹையர் எஜுகேஷன் தான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, சூப்பராக ஹையர் எஜுகேஷன் வந்து அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பா. எனக்கு லவ் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லவ் பிரச்சனை வரும் தான், பல லவ்க்கு அப்புறம் சூப்பரான ஒரு லவ் அப்படின்றது கிடைக்கும். ஆக உத்தமமான ஒரு பிள்ளை காதல் வாழ்க்கை துணையாக வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பா. இது வரைக்கும் வீடு கட்டவே இல்லைம்மா, இதுதாம்மா என்னோட பஞ்சம், சூப்பரான ஒரு வீடு கட்டுவீங்க. ஆக சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்காம்மா. அப்புறம் என்ன, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. 5ல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கா. அப்போ குழந்தைங்க கிட்ட அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம 2 பேச, குழந்தை 4 பேச, நம்ம 4 பேச, குழந்தை 8 பேச, பேச்சு அதிகமாகிட்டே போகும். ஆக வாக்கில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். குழந்தைங்க கிட்ட அடமெண்ட்டாக நான் என் பிள்ளைய அடிச்சு திருத்துவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகிடும். நல்லபடியாக ராஜா கண்ணே மூக்கே அப்படின்னு பேசி தான் நம்ம வந்து அவங்கள மாற்றணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அதில் கொஞ்சம் பஞ்சாயத்து, அண்ணன் தம்பிக்கிட்ட பஞ்சாயத்து வச்சு வர்றதுக்காக வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் பாவத்தில் சூரியனும் புதனும். என்னோட கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எப்படி வெளில வரணும் நான் வந்து யோசிக்கிறேன். இவ்வளோ நேரம் மாடர்ன் சிஸ்டம் தான் பார்த்தேன், இப்போ நான் ஆயுஷ் சிஸ்டம் போகிறேன். ஸோ ஆயுஷ் சிஸ்டம் போகிறேன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், உணவியல் மாற்றம் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், கடனை அடைக்கிறதுக்கான பிளானை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு சாலிடாக முடிச்சுடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். இது வரைக்கும் திருமணம் ஆகலையே, ரொம்ப அழகான வசதியான வீட்டு பொண்ணு வாழ்க்கை துணையாக வரும். அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் வந்து அதிர்ஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கும். 8ல் குரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணுமா. அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வேணும், சேர்க்கையில் கவனம் வேணும். அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கையினால் ஒரு அவப்பேறு, சொல்லு, செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. 8 குரு தான். இந்த 1 மாதம் வரைக்கும் தான் 8 குரு. அடுத்த மாதத்துலேருந்து எல்லாமே மாறப்போது, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. 10 தொழில் ஸ்தானத்தில் கேது. வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்றது இருக்கும், அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. ரசாயனம், மருத்துவம் சார்ந்த படிப்புலாம் படித்து முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சூப்பரான வேலை, வெளிநாட்டில் வேலை எல்லாமே கிடைக்கும். பிற்பகுதியில் சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் செவ்வாய். கடன் வாங்கின பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நிதானமாக டீல் பண்ணுங்கள். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும். இது வரைக்கும் திருமணம் ஆகல, புத்திசாலியான பொண்ணு, நல்ல ஆளுமையான பொண்ணு எனக்கு வாழ்க்கை துணையாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய வாழ்க்கை துணையின் திறமையினால் நான் நிறைய விஷயத்த சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்ற அமைப்பு. 8ல் சுக்கிரன்மா. 8ல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கா. குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் இணைகிறான். ஏதோ ஒரு விதத்தில் தனலட்சுமி யோகம் ஆக்டிவேட் ஆகுது. அப்படின்னாலும் பெண்கள் இடத்துல நல்ல மரியாதையோடு நீங்கள் பழகிறது நல்லது. ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இடத்துல, பெண்களாக இருந்தாலும் பெண்கள் இடத்துல மரியாதையோடு பழகுங்க. ஆக பேசும்போது நிதானிச்சு யோசிச்சு பேசுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்கள், உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? உண்மையிலே வந்து கொஞ்சம் தனித்துவமான ஒரு ராசி அப்படின்னாலே விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசிக்கு வந்து புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினம்ன்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். எப்போ கொட்டுவாங்க, எப்போ வந்து
எப்படி இருப்பாங்கன்னே கணிக்க முடியாத கணிதமாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அதாவது நான் எப்பவுமே வந்து பத்தலைன்ற ஒரு நிறைவு இல்லாத ஒரு நிலை அப்படின்னு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து நகர்வோம். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு தூக்கி போகிற இடத்துல அசிங்கப்படுற இடத்துல தான் நம்ம யாரும் காட்டணுன்ற ஒரு ப்ரூவ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான தயாரான காலகட்டம். நான் எவ்வளோ எனக்கு திறமை இருக்குது, என்னோட திறமையை ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு எதிரி வேணும். அப்போ இந்த எதிரிகள்லாம் முளைச்சிருப்பாங்க. அப்போ இந்த எதிரிகள் நம்மளுடைய நீ யாரா என்ன கெஸ் பண்ணுறதுக்கு, நீ யார் இப்போ இந்த பொண்ணு எப்படி என்னை சொல்லலாம், அது முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு பாரு அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கான உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு திறமையை தட்டி எழுப்பி விட்ருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. இந்த டைமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். எனக்கு எதிரியாக நினச்சேன் நான் யாரெல்லாம் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு, அம்மாவினோட உடல் ஆரோக்கியம். எப்பவுமே வந்து அழிஞ்சு போன டைப் எங்கள் அம்மா இதவே சொல்லிட்டு இருக்கு. எனக்கு கோவப்படுவோம், கத்துவோம், ஆனால் அவங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்கும். ஸோ அந்த அன்பு புரிஞ்சுக்கிறதுல நம்ம வார்த்தைகளால் அவங்களை காயப்படுறதுக்கான நிலைகள் இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. எப்பயுமே அம்மா கிட்ட எனக்கு அம்மா எவ்வளோ செஞ்சாலுமே பத்தல நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செய்வீங்க. நரம்பு தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஆல்ரெடி ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கிறது. முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. கோபத்தினால எதையுமே காரியம் சாதிக்க முடியாது. நீங்கள் நினைப்பீங்க எனக்கு எல்லாமே வேகமாக நடக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வேகத்தை வந்து குறைச்சிட்டு பொறுமையை நிதானமாக கடைபிடிக்கிறது நல்லது. மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து கோவத்தினால ஒரு குழந்தைங்களை அரட்டுறோம் அப்படின்னா அங்கே காரியமே ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே எப்படி, எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் எனக்கு குழந்தைக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்குமா என்ன, தாயை போல சொல்லுவாங்க இல்லையா, தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு. அப்போ உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, உங்களுக்கு அதட்டினா பிடிக்காத மாதிரி உங்கள் குழந்தைக்கு அதட்டினா பிடிக்காது. ஸோ எப்பவுமே சுயமரியாதை கௌரவம் நண்டு சுண்டைக்காயிலேருந்து வரக்கூடிய அமைப்பு தான். ஸோ அந்த மாதிரி சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு குழந்தை தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு இதை நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது. இன்றைக்கி அந்த குழந்தை திருந்திருப்பான், அதை நீங்கள் அதை குத்தி காட்டி அதை வந்து பார்ப்போம் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி கொண்டு போனீங்கன்னா அது இன்னும் ஏன் செய்யக்கூடாதுன்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசுங்க, முடிஞ்ச அன்பான வார்த்தைகளால் பேசுங்க, கோபத்தை தூக்கி வைங்க. நிறைய எதிரிகள் உங்களுக்கு இருக்காங்க, மறைமுக எதிரிகள் இருக்காங்க. அந்த மறைமுக எதிரிகள் தான் உங்களுக்கு நேரடியாக எதிரிகளாக இருந்தால் கூட உங்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. தேங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி, உங்களுடைய நிலையிலேருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான அங்கீகாரத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. சரி, இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாங்க ஒரு வெளியூர் போகிறதுக்கான பிளானு, பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இத்தனை நாள் வந்து உங்களோட வீட்டுக்காரர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்றப்ப இந்த டைம் பீரியடில் உட்காந்து பேசுறீங்க, கொஞ்சம் புரிஞ்சக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இதை வந்து பேசலாமா வேணாமான்னு ஒரு குழப்ப நிலை இருக்குது. இதே லவர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை இருக்கும். அந்த முடிவுன்றது எப்படின்னா என்ன வேணா இருக்கட்டுமே, உட்காந்து பேசினா ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். நான் இதை பாசிட்டிவாக கொண்டு போனாலும் சரி, நெகட்டிவாக கொண்டு போனாலும் சரி. ஸோ உங்களுக்கு எது பாசிட்டிவோ அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான நிலை உண்டுங்க.